திருச்செந்தூர் முருகர் கோவில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், தெரிஞ்சிருப்போம். ஆனா சென்னையில ஒரு திருச்செந்தூர் முருகர் கோவில் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்காது. அவனோட அனுகிரகம் இருந்தால் தான் இந்த கோயில் உள்ளே வர முடியும். நம்ம அவனோட சக்தி. நாங்கள் கோயில் என்ன இருக்குது, சுபிஷமாக இருக்குது, வாங்கன்னு கூப்பிட்றத விட இங்கே வந்த பக்தர் ஒருத்தர் வந்தாருன்னா ஒரு சுபிஷமாக எடுத்துன்னு அவர் போய் சொல்லுவார் இல்லையா, அதுதான் எங்களுக்கு திருப்தி, சந்தோஷம். கோயில் கட்டுறதுக்கு உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் பெரிய பணக்காரர். அவர் சொல்கிறாரு, நான் 2-3 இடத்துல கோயில் கட்டிட்டேன், அதனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். சரின்ட்டு போனவங்க திரும்பி ரிட்டன் வந்துட்டாங்க. சரி, முருகன் விட்ட வழி, முருகன் எப்படி பண்ணுறாரோ அது பிரகாரம் போகலாம் அப்படின்னு வந்துட்டு இவங்க யோசனை இருக்காங்க, என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுநாள் காலையில் அந்த செல்வந்தர் வராரு. சென்னை எம்ஜிஆர் நகர்ல இருக்கிற திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு தான் நாங்க போயிருந்தோங்க. வெளியே இருந்து பார்க்கறதுக்கு சாதாரண ஒரு கோவிலா இருந்தாலும் உள்ள போய் பார்த்தா அந்த தெய்வீக அருள் நிறையவே இருக்குங்க. இந்த கோவில் சிறிய இடத்தில் அமைந்திருந்தாலும் இத்திருக்கோவிலின் மகிமையும் சக்தியும் மிக பெரியவை. இங்க மூலவர் முருகப்பெருமானுங்க. சிவன் இருக்காங்க, விநாயகர் இருக்காங்க, சாய்பாபா இருக்காங்க, அம்பாலும் இருக்காங்க. இந்த கோவில் ஆரம்பத்துல ரொம்ப சின்னதா உருவாகி இருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. சென்னை மட்டும் இல்லாம பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தும் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வராங்க. இந்த கோவிலுக்கு எதனால திருச்செந்தூர் முருகர் கோவில்னு பெயர் வந்தது, இது உருவான வரலாறு என்ன, வாங்க பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகன் கோயில் எம்ஜிஆர் நகர், காமராஜ் தெரு, எம்ஜிஆர் நகர், சென்னை 78. எம்ஜிஆர் நகர்ல நான் இந்த கோயிலில் சிறுத்தொண்ட பக்தனா இருக்கேங்க. எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்றது இல்லைங்க. கிட்டத்தட்ட சுமார் 53 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அருளால நாங்கள் முருகப்பெருமான் கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு வசூல் பண்ணிட்டு போறோங்க. வசூல் பண்ணிட்டு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா இருக்குதுங்க. 500 ரூபாயில செலவு பண்ணி டீ சாப்பிடலாம், ஒரு பன்னு சாப்பிடலாம்னு சொல்றேங்க. ஆனா ஒருத்தர் சொல்றாரு, இல்லைங்க அவர் காசுங்கன்றாரு. உண்மைதாங்க, ரொம்ப பசிக்குதுங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு வார்த்தை சொல்லும்போது, அங்கே நம்மளுடைய நான் வளர்த்த ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போன பொண்ணு, அந்த மகளுக்கு கல்யாணம், அதாவது அசோக் லைலாண்டில் பேர் மஞ்சுளா பாஷன்னு கூட சொல்லலாம். அவள் பொண்ணு அந்த சாந்தி விகாரில் மேட்லி ரோடு இருக்குதுங்க, அந்த சாந்தி விகார், அந்த விகாரில் போயிட்டு அம்மா தம்பி வந்துட்டியா, வந்துட்டேம்மா, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு பின்னாடி ஒரு 15 பேர் இருக்காங்க, 15 பேருக்கு சாப்பாடு இருக்குமானோ, இல்லை 100 பேர் வந்தால் கூட சாப்பாடு இருக்குங்க. இது ஆரம்பம் பாருங்க. நம்ம நினைச்சது பசியோட போனோம், முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறா பாருங்க, கடுமையான பசியோட போறோம். வாங்கய்யா 100 பேர் வந்தால் கூட சாப்பாடு இருக்குன்னாங்க. இந்த அத்தனை பேரும் போயிட்டு தலைவாழையில போட்டாங்க, சாப்பிட்டோம். இது உண்மைங்க, மிகப்படுத்தி பேசலைங்க. சாப்பிட்ட உடனே என்ன போடுறாங்க சாப்பாடுன்னு கேட்டால், மாப்பழா வாழைப்பழம் முக்கனியோட, மாப்பழா வாழை முக்கனியோட சாப்பாடு, வடபாயா சாப்பாடு போட்டு முருகன் திருப்திப்படுத்திட்டாரு. அந்த உண்மைங்க. நாங்கள் இது மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு ஒவ்வொரு நண்பருக்கும் ஒவ்வொரு பக்தருக்கும் அருள் பாலிக்கிறார். என்ன கேட்குறாரோ அதை கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி கேட்டதெல்லாம் கொடுக்குறாருங்க. வேலை இல்லையா வேலை, புத்திரஸ்தானம் இல்லையா புத்திரஸ்தானம், கல்யாணம் ஆமாலையா கல்யாணம், அரசாங்க வேலையா அரசாங்க வேலை, இப்படிலாம் கொடுக்குறாருங்க. ஒருத்தர் சிவகாசியில் ஒருத்தர் வந்தாருங்க. வந்துட்டு இங்கே நின்று பார்த்துட்டு, ஐயாவுடைய கொடிமரத்துக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு, இல்லைங்க இங்கே ஒரு தனிப்பட்ட, நான் எல்லா கோயிலுக்கு போனேங்க, ஆனால் இந்த கோயிலில் தனிப்பட்ட ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க. என்னங்க வைப்ரேஷன்? ஐயோ தாங்க முடியாத வைப்ரேஷனுங்க, நான் எவ்வளோ கோயிலுக்கு போயிடுங்க, நான் நினைக்கிறேங்க தங்க கவசம் வாங்கி கொடுத்துட்றேங்க அப்படின்னா. எங்கள் ஒரு நண்பர் என்ன சொன்னார், தங்க கவசம் வாங்கி கொடுக்கலாம், வேண்டான்னு சொல்ல, ஆனால் அதை பாதுகாப்பாக வச்சுருக்க முடியாது சுவாமி, ஆகையினால தயவு செய்து உங்கள் அன்புக்கு நாங்கள் அடிபணிகிறோம். ஆச்சரியம் நான் கேட்டால் கேட்க உள்ளங்க, ஐயோ இப்படிப்பட்ட கோயில் இருக்கா அப்படின்றாங்க. இது நியாயமா? அடுத்தது அரக்கோணத்துலேருந்து வராங்க. அரக்கோணத்துலேருந்து வர்றவங்களுக்கு அர்த்தம் இருக்குது. பாம்பேலேருந்து பேசுகிறாங்க, என்னங்க இப்படி கோயில் திருச்செந்தூர் முருகன் இருக்கா? நம்ம இருக்காரு, வாங்க வந்து பாருங்க, ஐயா கிட்ட கேளுங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கொடுத்துட்றாரு. என் பெயர் லக்ஷ்மி நாராயணன். 35 வருஷமாக இந்த ஆலயத்தில் நான் பணிபுரிந்துவேன். நம்ம முருகனை பற்றி சொல்லணுன்னா இன்றைக்கி ஃபுல்லாக சொல்ல முடியாது. அற்புதங்கள் அதிசயம் நிறைய நடந்திருக்கு. இந்த எம்ஜிஆர் நகர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் நம்ம என்ன நினச்சிட்டு வரோமோ உள்ளே வரும்போதே பகவானுக்கு தெரியும். அதை உடனுக்குடனே நடத்தி கொடுக்குறாரு. போன வாரத்தில் ஒரு மாமிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இங்கே அழுதாங்க. வாத்து மாமா அவங்களுக்கு ஆப்ரேஷன் இன்றைக்கே உடனே பண்ணாங்க, ஹார்ட் அட்டாக் அப்படின்னாங்க.
பார்த்தீங்கன்னா முருகனை வேண்டிக்கங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அங்கே யாருமே இல்லை பக்கத்தில் அப்படின்னாங்க. முருகப்பெருமான் பக்கத்தில் இருக்காரு, அவங்க நல்லா ஆயிடுவாங்க, கவலைப்படாதீங்கன்னு. 10 நாள் கழித்து அந்த மாமி எங்கள் கோயிலுக்கு வந்து உயிர் பழைச்சிட்டாங்க. முருகன் என்னை காப்பாற்றிட்டான் அப்படின்ட்டு எங்கள்கிட்டலாம் சொல்லி சந்தோஷப்பட்டு போனாங்க. நம்ம முருகனோட அற்புதங்கள் வந்து கல்யாணம் ஆகாத வாழ்க்கை எவ்வளோ பேர்த்துக்கு நாங்கள் இங்கே வேண்டிகிட்டு இருக்கோம். நம்ம முருகன் கோயிலில் பிள்ளையாட்டு தேங்காய் எடுத்து வைப்போம், எடுத்து வைப்பாங்க, முருகனை வேண்டிக்குவாங்க, உடனே வந்து அது சக்ஸஸ் ஆகிடும். இது வரைக்கும் எவ்வளோ குழந்தைகள் கல்யாணம் ஆகாமல் இருந்தது, அவளுக்கெல்லாம் வந்து நம்ம கோயிலில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டா. அதே போல் குழந்தை பாக்கியம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு முளைப்பையை வாங்கி சாப்பிட்டா. நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. நம்ம முருகன் வந்து என்ன நினைக்கிறோமோ அது நல்லதாக இருந்தால் உடனுக்குடனே நடத்தி கொடுக்குறாரு. அற்புதமான தெய்வம். எங்கேருந்தெல்லாமோ ஜனங்க வராங்க. இப்போ ஒரு நந்தவனத்தில் இருந்த கோயில் இது, சின்ன முருகனும் பிள்ளையாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து இந்த அற்புதம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா பகவான் வந்து ரொம்ப மக்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்குறாரு. அவனோட அனுகிரகம் இருந்தால் தான் இந்த கோயில் உள்ளேயே வர முடியும். நம்ம அவனோட சக்தி அது, இந்த முருகனோட சக்தி வந்து மாபெரும் சக்தி. இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய ஆலயத்தில் ஜென்மாந்திர புண்ணியத்தினால இங்கே பூஜை பண்ணுறதுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. அது என்ன ஜென்மாந்திர புண்ணியம், நீ இப்போ புண்ணியம் பண்ணலையான்னு கேட்டாங்க. ஜென்மாந்திர புண்ணியத்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு நல்லது கடை கொடுக்க முடியும். பிறக்கும் போதே ஜாதகம் எழுதிடுவான், இன்னார் இப்படி தான். அப்போது ஜாதகம் இருக்குது, சுவாமி இருக்குது, கடவுள் இருக்குது, தெய்வத்துக்கு வழிபடணும் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது. ஜென்மாந்திர புண்ணியத்தை பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டா அந்த நல்ல செயல்கள், நல்ல கைங்கரியங்கள், நல்ல சுபிஷங்கள் கிடைக்கும். இப்போ ஒரு வருமானம் வருது, எல்லாமே செலவு பண்ணுறதுக்கு தான். அது நல்ல விதமாக செலவு பண்ணுவோம். இந்த பகவானை பிரார்த்தனை பண்ணாமல் கைங்கரியம் பண்ணாமல் அமித்தியமாக இருந்தோன்னா அந்த செலவு விரயமாயிடும். அதே போல் பாபம், ஜென்மாந்திர பாபத்துக்கும் பலன் உண்டு, அது புண்ணியத்தில் கழியாது. இந்த பாபம் எப்படின்னா சிறைச்சாலையில் பண்ணுற மாதிரி, ஜெயிலில் பண்ணுற மாதிரி தான், கருணை அடிப்படையில் பண்ணுறா இல்லையா, அதே மாதிரி பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு சிவனை பிரார்த்தனை பண்ணும்பொழுது கொஞ்சம் கருணை அளவில் குறைச்சிடுவார். இந்த ஆலயத்தில் விநாயகர் ஒவ்வொரு சங்கடகரத்தையும் கணபதி ஹோமம் பண்ணி, உற்சவர் அபிஷேகம் பண்ணி, மூலவர் அபிஷேகம் பண்ணி பிரகார விழா பண்ணுவோம், விசேஷமானது. முருகன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி பிரதானம் அதுதான். அவருக்கு சித்திகைங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும், வளர்பிறை சஷ்டி பிரம்மாண்டமாக இருக்கும். அதேபோல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நல்ல கூட்டங்கள். முருகன் வந்து எல்லாருக்கும் அருள் பளிக்கிறார். மக்கள் வந்தோன்னு இருக்கா, எல்லாரோடைய சுபிட்சங்களும். நாங்கள் வந்து கோயில் என்ன இருக்குது, சுபிட்சமாக இருக்குது, வாங்கன்னு கூப்பிட்றத விட இங்கே வந்த பக்தர் ஒருத்தர் வந்தாருன்னா ஒரு சுபிட்சமாக எடுத்துன்னா அவர் போய் சொல்லுவார் இல்லையா, அதுதான் எங்களுக்கு திருப்தி, சந்தோஷம். வர்ற ஒவ்வொரு பக்தர் நிர்வாகமும் சரி, சிவாச்சாரியம் நாங்களும் சரி, ஒவ்வொருத்தரும் நிம்மதியாக திருப்தியாக போகணும், அவருடைய பிரார்த்தனை நிறைவேறணும், இந்த ஆலயத்துக்கு வந்து வைப்ரேஷன் என்ன இருக்கணும்னு தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அடுத்தது பகவான் நம்ம காந்திமதி நெல்லையப்பர் ரொம்ப விசேஷமானது. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா இவர் தான் ஆதி முருகன், இவர் தான். இவர் 52 வருஷமாக ஆச்சுன்னு சொல்கிறேன். இங்கே வந்து சங்கராச்சாரியாரோட பாதம் பட்டிருக்கு, புவனேஸ்வரர் பாதம் பட்டிருக்கு, கிருபானந்த வாரியார் வந்திருக்கார். அதனுடைய மகான்களோட பாதங்கள் பட்டது. அதனோட பகவானோட அனுகிரகத்தோட பெரியவரோட ஆசீர்வாதம் வேணும்னு அவருடைய பாதங்கள் பட்டு கிருபானந்தவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் திருச்செந்தூர் முருகன் இங்கே பிரதிஷ்டை பண்ணான். 31 வருஷம் ஆகுது. எல்லாருமே சொல்லுவான் ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்வான். எல்லோரும் ஒத்துப்போம். ஹரியும் சிவனுமே ஒன்றுங்கும் போது சிவனும் முருகன் இப்போ வேறு வேறு இருப்பார். சிவனோட ருத்ர தேஜஸ்வ ரூபந்தான் முருகன். அந்த அழகுக்கு முருகன்வான். அந்த முருகனே அழகுங்கிற பொழுது, அந்த தேஜஸ்வ ரூபமே அழகுங்கிற பொழுது அந்த ருத்ர தேஜஸ் எப்படி இருக்கும், அந்த சிவன். அதனால தான் நம்ம வந்து அரு வழிபாடு பண்ணுறோம், சிவலிங்கமாக பார்க்குறோம். முருகனை பாருங்கள், அழகு அள்ளி கொடுப்பார். சிவனை பாருங்கள், கையெடுத்துக்கும் போது ஒரு வைப்ரேஷன் வரும், உடம்பு சிலிர்க்கும். சிவனை பார்க்கும் பொழுது அவனை கேட்டிங்கன்னா அள்ளி கொடுத்துருவார். முருகன் அள்ளி கொடுப்பார் சொல்கிறோம். முருகன் கேட்டதெல்லாம் கொடுப்பார். சிவன் அப்படி இல்லை, காதலே வாங்கிக்க மாட்டார். நீ அவளை பிரார்த்தனை பண்ண 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 பிரார்த்தனை கேட்டுகிட்டே இருப்பார். நான் அதே முன்னாடி ஃபஸ்ட்டு சொன்னது தான், ஜென்மாந்திர புண்ணியத்தை கழிச்சிட்டு ஒன்று ஒன்றா கழிச்சிட்டு அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா வள்ளல் வாழ்நாள் முழுவதும் கொடுப்பார். அவருடைய பரிபூர்ண அனுகிரகம்னு பார்த்தவர் காந்திமதி நெல்லையப்பர்.
அது அபிராமிக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பைரவர் இருக்கார், ஐயப்பன் இருக்கார். ஐயப்பன் வந்து இங்கே கார்த்திகை மாதம் 2 மாதம் அவ்வளவு சுபிட்சமாக இருக்கும். அவ்வளவு பக்தர்கள் வருவா. இங்கே உட்காந்து பஜனை பண்ணுவான். இவன் பாடும்போதெல்லாம் எனக்கு மீசல் இருக்கும். அதில் நான் முதல்ல இந்த கோயில் வந்து முதல்ல பாட்டு கேட்கும்போது எனக்கே ஒரு வைப்ரேஷன் ஆச்சு, கண் கலங்கிட்டேன். ஐயப்பன் ஆரத்தி கோயில் பூட்டும் பொழுது ஒரு பாட்டு பாடுவான். யாரும் இல்லையே அருகில் தாயும் இல்லையே, ஐயனை காக்க யாரும் தேவையில்லையே. இந்த பகவானை காக்கிறதுக்கு வேற இல்லைன்னு அப்பா அம்மாவே எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, எங்கள் அப்பா அம்மாவோட ஞாபகம் வந்து, எங்கள் அப்பா அம்மாலாம் ஊரில் இருக்கா, கிராமத்தில் இருக்கா, இங்கே வரமாட்டேங்கிறான். அவளுக்கு அந்த சூழ்நிலை பிடிச்சி போச்சு, இங்கே வரமாட்டேங்கிறான். அப்பா அம்மா காப்பாற்றுறது, சந்தியாவந்தனம் பண்ணுறது புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அது புண்ணியம் கிடையாது, கடமை. அப்பா அம்மா காப்பாற்றுறதுக்கும் கைங்கரியம் பண்ணியிருக்கணும், பாக்கியம் பண்ணியிருக்கணும். எல்லோரும் இப்போ ஹோமில் சேர்க்குறேன்றான், சேர்க்குறான். அப்பா அம்மா பண்ணுறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். எல்லோரும் இது முறையாக சொல்லிக்கிறது என்னென்ன, தாய் தந்தையரை வந்து வணங்கணும், அவளோட மனசு கோணாமல் நடந்துக்கணும். அப்பாவை மனசு கஷ்டப்படுத்தணுன்னா காரியம் சித்தியாகாது. அம்மாவை மனசு கஷ்டப்படுத்தணுன்னா மகாலட்சுமியே தள்ளி உட்காந்துருவாளாம். அதனால் அப்பா அம்மா வணங்கி, நம்ம நெல்லையப்பர் சுவாமி காந்திமதியை வணங்கி எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், அன்போடு இருக்கணும். நான் இந்த கோயிலுக்கு 50 வருஷமாக வரேன். எனக்கு 1974 கல்யாணம் ஆச்சு. அன்னையிலேருந்து இந்த கோயிலுக்கு தவறாமல், ஒரு நாள் கூட தவறாமல் வரேன். முருகனோட அருளை சொல்லவே முடியாது. நிறைய பேர் வந்து நிறைய பலன் அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க எல்லாரும். இதில் 1 2 இல்லை சொல்கிறதுக்கு. இந்த கோயில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக இருந்தது. விளக்கு ஏற்றுறதுக்கு கூட எண்ணெய் கிடையாது. ஒவ்வொரு வீடாக போய் ஒரு பாட்டில் எடுத்துன்னு போய் எண்ணெயை வாங்கிட்டு வந்து விளக்கு ஏற்றணும். அந்த நிலைமையில் இருந்தது இந்த கோயில். சிறு சிறு தொண்டு செஞ்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்குனாங்க. ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட போய் அனுமதி கேட்டாங்க, இந்த கோயில் கட்டுறதுக்கு உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவர் பெரிய பணக்காரர். அவர் சொல்கிறாரு, நான் 2 3 இடத்துல கோயில் கட்டிட்டேன், அதனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். சரின்ட்டு போனவங்க திரும்பி ரிட்டன் வந்துட்டாங்க. சரி, முருகன் விட்ட வழி, முருகன் எப்படி பண்ணுறாரோ அது பிரகாரம் போகலாம் அப்படின்னு வந்துட்டு இவங்க யோசனை இருக்காங்க, என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுநாள் காலையில் அந்த செல்வந்தர் வராரு. வந்து பிளாங்க் செக்கு கொடுக்குறாரு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஃபில்லப் பண்ணுங்க, கோயிலை கட்டுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு. இவங்களுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. என்னங்க ஐயா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, முருகன் என்னை தூங்க விடலை, முருகன் என்னை தூங்க விடலை, நீ போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி பிளாங்க் செக்கை கொடுத்து, அந்த மாதிரி இந்த கோயிலை, பிள்ளையார் கோயிலை ஒரு தெருவில் இருக்கிறவங்க கலெக்ஷன் பண்ணி கட்டி முடித்தாங்க. முருகனை அந்த செல்வந்தர் கட்டி முடித்தார், கோபுரத்தை இன்னொருத்தர் கட்டி முடித்தார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக கட்டி இன்றைக்கி இந்த நிலையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கூட்டம் சொல்ல முடியாது, அவ்வளோ கூட்டம். எல்லாருக்கும் நல்லது நடக்கிறதுனால எல்லாருமே வராங்க, சந்தோஷமாக போகிறாங்க. இந்த கோயிலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அணுகுமுறை. இங்கே வரவங்களுக்கு நல்ல திருப்தியாக அவங்க என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி செஞ்சு அந்த மாதிரி பூஜை பண்ணி எல்லாருக்கும் நல்லதே செய்கிறாங்க. அதனால் இந்த கோயில் அவ்வளோ வளர்ச்சி ஆயிடுச்சு. அதோடு இல்லாமல் இப்போ நான் 2 3 முறை திருச்செந்தூருக்கு போயிருக்கேன். அந்த திருச்செந்தூரில் போனால் என்ன ஃபீல் வருதோ அந்த ஃபீல் இங்கே கிடைக்குது எங்களுக்கு. செவ்வாய்க்கிழமை தான் முருகன் அப்படின்றாங்க. திருச்செந்தூரில் வியாழக்கிழமையும் கூட்டம் அதிகம், நம்மளால் அவ்வளோ கூட்டம் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வியாழக்கிழமை ஜனங்க முருகனுடைய அருள் பெறணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன்.